நம்மள பல பேருக்கு இந்த மரு வந்து கழுத்தில், கைகளில், முகத்தில் பல இடங்கள்ல இருக்கும். சில பேருக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைப்பாங்க. சில பேருக்கு இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை நீக்கிறதுக்கு எவ்வளவோ மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இயற்கையான வழிமுறையில் நான் இப்போ சொல்ல போகிற மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். இது 2ல் நீங்கள் எது ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த வெத்தலையை வச்சு ஒன்று செய்ய போகிறேன். இது எப்படின்னு பாருங்கள். வெத்தலை நல்ல ஃப்ரெஷ்ஷாக காம்பு நீளமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. கிளிஞ்சல் இல்லாமல் வெத்தலை இருக்கிறது தான் நல்லது. இப்போ இந்த வெத்தலையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த மாதிரி சுருட்டிக்கலாம். வெத்தலையை வச்சு இந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே செலவு இல்லாதது, இயற்கையானது. வெத்தலையில் ஆரோக்கியங்கள் அதிகம். அது இந்த மருவை போக்குறது வெத்தலையில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் தான். இந்த மாதிரி சுருட்டிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணாதான் அந்த காம்பில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போடும்போது யூஸ் பண்ணக்கூடிய இந்த சுண்ணாம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்ணாம்பை ஒரு 5 சொட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரையாக இருக்கணும், ரொம்பவும் கொலன்னு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. நல்லா வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த காம்பு மேலே இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறத்தில் ஒரு பாகம் இருக்கும், அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த நீர் வெளியாகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து டைரெக்டாக எடுத்து நம்ம மரு எங்கே இருக்குதோ அதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி காலையில் ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா 3லேருந்து 4 நாளைக்குள்ளே இது மாதிரி உதிர்ந்து கொட்டிடும். அதாவது வலியும் இருக்காது. சுத்தமாக நல்ல ஈஸியான மெத்தட் இது. இதை வந்து இயற்கையான வழிமுறை தான், ரொம்பவுமே எஃபெக்டிவான ஒரு வழிமுறை இது. அடுத்ததாக இப்போ 2வது மெத்தடுக்கு போவோம். இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான மெத்தடு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம். தோல் சீவிட்டு இஞ்சியை வந்து இது மாதிரி நல்லா இடிச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்ணாம்பில் இந்த இஞ்சியை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி கூட சுண்ணாம்பு சேர்ந்து இந்த எலுமிச்சம்பழம் வந்து பாதி எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கங்க. எலுமிச்சம்பழத்தில் உள்ள விதையை நீக்கிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலி இருக்காது. ரொம்ப ஈஸியாக வந்து மரு வந்து உதிர்ந்து கொட்டிடும். கைகளில், கன்னத்தில், கழுத்தில், நம்மளுடைய அந்த கைகள் கீழே இருக்க பாகங்கள் எல்லா இடத்துலையுமே மரு இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி செய்யும்போது இயற்கையான வழிமுறை வந்து செஞ்சது மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு மட்டும்தான். அது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. 2-3 நாள்லே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். காஞ்சு கொட்டிடும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மிச்சமாயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்த நாள் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு 2மே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மருவை இருக்கிறது அடியோடு எடுத்துடும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருந்தேன், நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து நம்ம சந்திக்கலாம்.